ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குறதுக்கு ஒரு பெட்டி பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இங்கே மக்கள் வந்து கடந்த சில வருஷங்களாக இருந்தாங்கங்க. அது ஒரு மிகப்பெரிய கிரைசஸ் ஆகி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே மாறிச்சு. நம்ம என்ன தான் வந்து இன்டர்நெட்டில் நிறைய படித்தாலும் இங்கே லோக்கல் மக்கள்கிட்ட நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோங்க. நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துட்டு ஜிம்பாப்வே பற்றின ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்களே, அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. 1960s காலகட்டத்தில் இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்ததாங்க இந்த ஜிம்பாப்வே. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ அக்ரிகல்ச்சர், மைனிங், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தால் இன்றைக்கி ஏன் இந்த நிலமை இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா? அதை வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேணாமா? எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு, நானும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறையாட்டி உங்களுக்கு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. இந்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஜிம்பாப்வேவோட ஒரு சூப்பரான கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார் சைட் ஆஃப் இந்த ஹராரேவை சுற்றி பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வீடியோவை. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த இருக்குது பாருங்க, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் சைட் ஆஃப் ஹராரே. நேரம் அங்கிட்டு போவோம். இன்றைக்கி எதாவது மேட்ச் நடந்ததுன்னா ஒன்றும் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹோப்ஃபுல்லி எதாவது நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹராரே கிரிக்கெட் கிரவுண்டில் இது என்ன மாயமோ மந்திரமோ தெரிலங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தா அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. அந்த சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா, CBD, அதை தாண்டி வெளில வர 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 லொக்கேஷன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் அந்த மெயினான ஜிம்பாப்வே ஹவுஸு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இருக்கிறதுக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல் பார்ஷ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ரிச் கெட்டிங் மோர் ரிச்சர், புவர் கெட்டிங் மோர் புவரர். எல்லா ஊர்லேயும் அது மட்டும்தாங்க நடக்குது இங்கே ஆஃப்ரிக்காவில். ஒரு சேர்ந்த டெவலப்மெண்ட் இல்லை இங்கே. அங்கே வந்து ஹராரே பார்க் இருக்குது. வெயில் வேறு நல்லா கொளுத்துதுங்க. காலையில் நல்லா குழு இருந்தது. இப்போ இன்னும் ஒரு மணி நேரமாக நல்லா வெயில் அடிக்குது. ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போயிடுவோம். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது லொக்கேஷன், வேற மாதிரி ப்ரோ. இந்த ஏரியாவில் இருக்க ஒரு மல்லிகை கடைக்கு வந்திருக்கோங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பெருசாக அரிசி மூட்டை அடுக்கி வச்சுருக்க மாதிரி இங்கே ஃபுல்லாக வந்து சோள மாவு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே அவங்களோட எல்லா வேலை சாப்பாடுமே சோளம் தான். 50 கிலோ மூட்டை பாருங்கள், ஸ்பெஷல் மெய்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $26.5. யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்போ என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. 2650 ரூபா ரேட்டு. ஸோ இவங்க எல்லாம் வந்து டாலரில் போட்டுக்கிட்டு இருக்கனால ரேட்டுன்றது வெறித்தனமாக இருக்குங்க ஒரு பொருளுக்கும். இவங்களோட புது கரன்சி வந்துருச்சு, த பிக் 5 ஜிங்க். பட் இருந்தாலும் ஒன்றா அதை வந்து பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு டவுட்னால, பழைய ஜிம்பாப்வே டாலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு பயங்கர மோசமான வேல்யூ போனதுனால இவங்க டோட்டலாக வந்து US டாலர்ஸ்க்கு மாறிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டு அவங்களோட எக்கனாமியை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு புது கரன்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அதையும் ஒன்றும் யூஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டுறாங்களாம். ஏன்னா அவங்க டாலருக்கே பழகிட்டதுனால நான் மறுபடியும் எதுக்கு அந்த கரன்சி போனோம், அதுவும் மறுபடியும் வீக் ஆகிடுச்சுன்னா எங்கள் பொழப்பு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமான இங்கே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. ஸோ இவங்க புது கரன்சி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வச்சுலாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியலப்பா. யுவர் கமிங் இன் வீடியோ. Hey, hi. So, when you are going to start using the new currency, you will use new currency? Please. Huh? Please, please. Okay. Thank you. Bye-bye. ஸோ என்னோட எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச யாராவது நல்லா இதுக்கு பதில் சொல்ல முடியும்னா, எப்படி இவங்க நினச்சி கரன்சியை மாற்ற முடியும்? அப்படி மாற்றினாலும் அதோட வேல்யூ எப்படி அவங்கள ஹையாக வந்து செட் பண்ண முடியும்? எனக்கு பயங்கர குழப்பமாக இருக்குங்க. ஸோ எக்கனாமி தெரிஞ்சவங்க மறக்காமல் எனக்கு இது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. காலையில் இந்த சிட்டியில் நான் வந்து இறங்கும் போது வெறும் 18 டிகிரி செல்சியஸ் தாங்க இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரில, வெயில் சும்மா போடுன்னு போடுது இப்போது. இந்த ஹராரேவும் ஒன் ஆஃப் தி ஹைலி எலிவேட்டட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கேபிட்டல் சிட்டி தாங்க ஆஃப்ரிக்காவில். ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்றது வந்து உங்களுக்கு அடிஸ் அபாபா, அதாவது எத்தியோப்பியோட கேபிட்டல். இதுவும் ஒரு டாப் லொக்கேஷனில் வந்துடும். ஏன்னா இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1400 மீட்டருக்கும் மேலே.
நல்ல ஒரு சூப்பர் கிளைமேட் த்ரூ அவுட் த இயர் இருக்குமோ அதான் இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றாங்க. இந்த ஜிம்பாப்வேயோட பேர் எப்படி வந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரேட்டர் ஜிம்பாப்வே பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும். இந்த ஜிம்பாப்வேயோட ஒரு நோட்டபிள் ஹிஸ்ட்ரின்றது 11th செஞ்சுரிலேருந்து 15th செஞ்சுரி தாங்க அவங்களோட ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக பழங்குடி மக்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த நோட்டபுளாக பயங்கரமாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள், அதுதான் நம்ம பார்க்கணும். ஷோனா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவுத் ஈஸ்டர்ன் பகுதியில் அவங்க ஒரு மிகப்பெரிய கல் நகரத்தையே வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே டெய்லி வந்து ட்ரேடு பண்ணுற ஒரு லொக்கேஷனாக அது இருந்திருக்குங்க. தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் அவங்க வந்து அங்கே வச்சு பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங்டமாக இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட காலநிலை மாறி அவங்களுக்கு ரிசோர்ஸஸ்லாம் போனதுனால அந்த நகரத்தை அப்படியே கைவிட்டுட்டு அவங்க அங்கங்கே போயிட்டாங்க. இப்போயுமே நீங்கள் வந்து மாஸ்விங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 5 hours 6 hours டிரைவில் இருக்கிற சிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே கிரேட் ஜிம்பாப்வே ரூயின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு மஸ்ட் விசிட்டுங்க அது. அங்கேருந்து நீங்கள் வந்து நேராக விக்டோரியா ஃபால்ஸ் கூட போய்க்கலாம். இந்த ஜிம்பாப்வே நீங்கள் சுற்றி வருதுன்றது ரொம்பவே ஒரு சின்ன ஏரியா தாங்க. அசால்ட்டாக நீங்கள் ஒரு வாரத்தில் கூட ஃபுல் ஏரியாவுமே முடிச்சிடலாம். ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு பகுதி ஃபுல்லாகவே இது. ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய்கிட்டே நிறையா பேசுவோம். ஸோ இந்த ஜிம்பாப்வேன்ற பேருக்கான அர்த்தம் வந்து கல் நகரம் அப்படின்றாங்க. ஸோ அந்த காலத்தில் இவங்க வந்து கல்லுனாலேயே அந்த நகரத்தை உருவாக்கினால இந்த மொத்த கண்ட்ரிக்கும் அதையே வச்சிட்டாங்கப்பா பேரா. அது ஒரு வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட். ஏனுங்க மக்களே, இந்த ஊரில் பணவீக்கத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. டாலரோட மதிப்பு தெரியுமா தெரியாதுன்னு தெரிலப்பா. ஒன்றுக்கு போகிறதுக்கு $1 கேட்குறாங்க. நான் அடக்கிட்டு நைட்டு கூட போகணும்லையே 100 ரூபா செலவழிச்சு, அதுவும் ஆப்பிரிக்காவில் நான் போக மாட்டேன்டா. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒன்றுக்கு போக $1 நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் சேஞ்சு கிடையாதுங்க டாலருக்கு. ஏன்னா இது அவங்களோட கரன்சி கிடையாதுல்ல, US டாலருக்கு இவங்ககிட்ட சேஞ்சு கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் $1 எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் மக்களால் எனக்கும் தெரில. ஒரு கிலோமீட்டர் நீங்கள் வந்து இந்த காம்பியில் போனால் அதுக்கும் வந்து $1 95 ரூபா 100 ரூபா உங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை போட்டுக்கோங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள். இவங்களுக்கு இப்போ புது கரன்சின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருக்கிற கரன்சி தான் ரொம்ப கண்ட்ராவியாக இருந்துச்சு. கண்ணுக்கே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஜீரோஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போ புது கரன்சி எடுத்துகிட்டு வந்தோம், இங்கே இருக்க மக்கள் வந்து நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் அநியாயமாக இல்லை? புது கரன்சி வந்து மாற மாட்டோம், நாங்கள் டாலர்லேயே இருந்துக்கிறோன்னா அப்போ அதுக்கு பேர் பெரிய ஸ்கேமுன்னு தானே அர்த்தம். அந்த லோக்கல்கிட்ட பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். வெயிட் பண்ணுவோம் அவங்க வர வரைக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு லாஜிக்கே சுத்தமாக புரியலைங்க. எப்படி அவங்களால இவ்வளோ டாலர் செலவு பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு போய்ட்றாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கேயும் உங்களுக்கு அந்த காலனி ரூல் இருந்தனால சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி நிறையா ஒயிட்ஸ் இங்கே இருப்பாங்கன்னு பார்த்தாங்க. பட் விசாரித்து பார்த்தால ரொம்ப 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 மைனாரிட்டி அமௌண்ட் ஆஃப் ஒயிட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்காங்களாம். எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க இங்கே இருக்கிறவங்களாம். ஏன்னா ஹலோ, ஐயோ க்யூட்டுப்பா இங்கே இருக்கிற மக்கள்லாம். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ன்றது ரொம்ப ஒரு மாதிரி மாறிட்டனால முன்னாடிலேருந்தே கிளம்பி இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இருக்காங்களாம். மொத்த கண்ட்ரிலேயே மிஞ்சி போனால் ஒரு 20,000 to 25,000 ஒயிட்ஸ் மட்டும் தான் இருக்காங்களாம். இங்கே மேஜராக ஃபாலோ பண்ணுற ரிலிஜன் பார்த்தீங்கன்னா 85% மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட் போய் பார்த்தா. ஒரே ஒரு பயம் மட்டும்தான், உள்ளே விடணும். விட்டுட்டாங்கன்னா ஜாலி தான். ஐயோ அந்த காம்பி வச்சுட்டு இவனுக்கு பண்ணுற அக்கப்போர் இருக்கு. நேற்று எப்படி இருந்தோம் சவுத் ஆப்பிரிக்காவில், அதே காம்பி அதே இது. பட் இங்கே எப்படி மாறி கிடச்சிக்கு பாருங்க. எப்பா வாட்டியா மேக் ஓவர். இதெல்லாம் என்னடா சட்டமாக போட்டு வச்சுருக்கீங்க? ஹிட் செக்கிங் ப்ராகிபிட்டட், அதான் லிஃப்ட் டிக்கெட்லாம் போகக்கூடாதா இங்கே? இதெல்லாம் ரொம்ப டூ மச் ப்ரோ. இங்கே இருக்கிறதுலே அநியாயம் என்ன தெரியுமாங்க? பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் தாங்க. இந்த ஒரு பெட்ரோல் பங்க் வந்திருக்கு, பூமாலாம் இங்கே வந்து பெட்ரோல் பங்க் வச்சுருக்கான். இது எக்ஸாக்டாக நம்மளோட இந்த ஷூ கம்பெனி பூமா தெரியல. பட் மேலே அதே மாதிரி ஏதோ ஒன்று குதிச்சு ஓடுது பாருங்க.
நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டு வெளிநாட்டில் வேறு மாதிரி தான்ப்பா இருக்கான். ஸோ அந்த பிளெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெட்ரோல் ரேட்டு $2.17. டீசலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2.05. ஏம்மா $200 மேலேங்க பெட்ரோல் விலை நம்ம ஊர் பணத்துக்கு. அதனால தான் இங்கே வந்து விலைவாசி எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. வெரி 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 பேடுப்பா. ஏனுங்க நம்ம பேர்கிள்ஸ் வந்து இந்த கரையான்லாம் சாப்பிடுவார்ல, டிஸ்கவரி சேனலில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த தம்பிங்க பண்ணிக்கிட்டு இருக்காப்புலங்க. யூ ஆர் டேக்கிங் த இன்செக்ட்ஸ். ஹலோ, தட் இன்செக்ட்ஸ் ஷோ, கேன் யூ ஷோ தட்? கேன் யூ ப்ளீஸ் ஷோ தட்? ஆஹா, ஐயோ இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியலையே. கேன் ஐ சி? அங்கே பாருங்க எவ்வளோ கரையான் எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பாவம். ஓகே, யூ கண்டினியூ. டாட்டா. க்யூட்டில் எல்லாம் பார்த்தா தான் ஒரு சின்ன ஸ்மைலோடு இருக்காங்கப்பா. ஸோ இங்கெல்லாம் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போல் இருக்குது. இந்த ஜிம்பாவேல ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் லிட்ரேட் கண்ட்ரின்னு கூட சொல்லலாங்க. 92% மேலே ஆளுங்க நல்லாவே படிச்சிருக்காங்க. அதாவது அந்த லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. ஏன்டா எல்லாமே நல்லா இருக்குன்ற, அப்புறம் ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கும் தெரில. ஏங்க இன்றைக்கி நம்மளுக்கு செம லக்கு தான் போல் இருக்குங்க. வெறும் ஸ்டேடியம் பார்க்க போகிறோன்னு பார்த்தா ஜிம்பாவே நமீபியாவோட ஃபைனல் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன மேட்ச் அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் வேறு லெவலில் இங்கே பிளேயர்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் சேப்பாக்கில் இந்த மாதிரி ஈஸியாக வந்து அதுவும் டிக்கெட்டெல்லாம் பார்க்க முடியுமா? இங்கே உங்களால் முடியும். எப்படி இருக்கு பாருங்க, 1900s வெள்ளைக்காரன் கட்டின ஸ்டேடியம். அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. செமத்தியாக வச்சுருக்காங்கப்பா. எவ்வளோ ஈஸியாக ஒரு ஆக்சஸ் பாருங்கள். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, க்ரௌடு கிடையாது. ஜாலியாக நீங்கள் வந்து சூப்பராக கிரிக்கெட் என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் சும்மா வருவேன்னு பார்த்தா நான் சேப்பாக்கில் கூட இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட பார்த்தது இல்லைங்க. ஐபிஎல் கொண்டு பார்த்ததில்லை நான். வருது 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 பால். சரி, நம்மளுக்கு அடித்தது லக்குன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டேடியமில் சான்ஸ் கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கு பாருங்களேன் ஸ்டேடியம். அந்த காலத்து அந்த ஒரு இது ஆத்தாடி. அந்த பக்கம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தாறுமாறாக இருக்குல்ல. டிவியில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, நேரில் பார்க்கும்போது என்னையா இது ஆளாளுக்கு எங்கெங்கேயும் நிற்கிற மாதிரி இருக்குல்ல. அங்கே தான் கேமரா செட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நம்மளுக்கு எல்லாம் ஜூமில் பார்த்தே பழக்கன்றதுனால இங்கே நம்மளுக்கு பார்த்தா வித்தியாசமாக தெரியுது. நான் மேட்ச்சில் நான் பர்மிஷன் கேட்டு அந்த பக்கம்லாம் போய் காட்டலான்னு பார்த்தேங்க. பட் இப்போ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது. என்ன ஃபைனல் தான் தெரியுது. இங்கே லோக்கல் டோர்னமெண்ட்டு போல் பக்கத்து நாட்டுக்கு விளையாடுறது. பட் நல்லா இருக்குதுப்பா, செமத்தியாக வச்சுருக்காங்க ஏரியாவை. நம்ம ஊர் மாதிரி அந்த காங்க்ரீட் ஸ்டாண்ட்ஸ்லாம் இல்லைங்க. இங்கே எல்லாம் டெம்பரரியாக தான் இருக்குது பாருங்களேன். இங்கெல்லாம் நீங்கள் படுத்துக்கிட்டே பார்க்கலாம். எவ்வளோ நாள் நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம் டிவியில். இங்கே வந்து நேரில் பார்க்குற இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த பெட்ஷீட்டை போட்டுன்னு படுத்துனே பார்ப்பாங்களே நிறைய பேர், அந்த மாதிரி ஏரியா இது. அதெல்லாம் விஐபி இது. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரூஃபு எதுவும் கிடையாது, நார்மலாக ஒரு சிட்டிங் தான். லைட்ஸ்லாம் கூட ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது. சரி, அங்கே மேட்சில் இடம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அப்படியே வெளில போகலாம் வாங்க. செம்ம ஸ்டேடியம் வேணாம். இது பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் போய் கேட்டேங்க, அந்த பக்கம் வியூ நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் வழி இருக்குது, போய்க்கோங்க. அங்கே ஒரு பார் இருக்கும், பாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உள்ளே விட்டுருவாங்க அப்படின்றாங்க. அட பாருங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயாகவே மேட்ச் பார்த்துக்கலாம் போல இருக்குது. எப்படி உள்ளே போகிறது, இப்படிக்கா போகணுன்னு நினைக்கிறேன். சரி, யாரும் கழுவி ஊற்றாமல் இருந்தால் சரித்தேன். வாவ், டிவி எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் தான்ப்பா வச்சுருக்காங்க இவங்க. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாலாம் இல்லை. மேலே இருக்க போர்டெலாம் வந்து பார்க்காதீங்க, அதெல்லாம் பழைய ரிமூவே பண்ணல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் இது வந்து ஒரிஜினல் புல்லா இல்லை டூப்ளிகேட் புல்லா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், எல்லாமே ஒரிஜினலுங்க.
ரியல் கிரீன் கிராஸ். என்ன ராயலாக இருக்கு பாருங்க லொக்கேஷன் இங்கே. வாவ், உள்ள போய் லைட்டாக பார்த்துடலாம் இருங்க என்னதான் வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து பப்பு. ஸோ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உள்ளே வந்து ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏய் நல்லா இருக்கே. இந்த ஏரியாவில் எல்லாமே ஐபிஎல் பார்க்குறாங்க. நான் அங்கேயும் பார்த்தேன், சவுத் ஆஃப்ரிக்காலையும் எக்கச்சக்க பேர் ஐபிஎல் பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த கொஞ்சோண்டு வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, அதான் இவங்க போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க உள்ள, எக்ஸ்க்ளூசிவ். அந்த காலத்து பிரிட்டிஷ் டயத்துக்கே நம்ம போன மாதிரி இருக்குதுப்பா. பட் இவ்வளோ விஷயத்துக்கு ஃப்ரீயாக விடுவாங்கன்றது நான் இப்போ தான் முதல் தடவை தெரிஞ்சுக்கிட்டேன். யாரா எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் இருக்காங்களா இதில்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஜிம்பாப்வே பிளேயர் தான் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நிறைய மாதிரி இருக்கு லொக்கேஷனை. இந்த ஊர் டிராஃபிக் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குங்க. அது பாட்டுக்கு நின்று போகுதுப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரோடோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர டைம் போல் இருக்கு, அதனால் ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. எவ்வளோ காரு அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுங்க நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கேக்கும் இல்லை. ஏய் கொஞ்சம் முடிச்சு விடுங்கண்ணா. அந்த காம்பியில் மட்டும் எதுக்கும் நிற்காது, அவன் பாட்டு அச்சனை ஊற்றின்னு போயினே இருக்கான் பாருங்க காம்பி. இங்கே கார்காரங்க மட்டும்தான் வந்து நின்று போவாங்க. நம்ம ஆளுங்க இல்லாத ஏரியாவே இல்லைங்க. இங்கேயும் வந்து ஒரு 100 கணக்கான தமிழர்கள் இருக்காங்களாம் இந்த ஹராரே, அதுக்கப்புறம் மொத்த ஜிம்பாப்வே ஏரியாவில். ஜாம்பியாலே எக்கச்சக்க பேர் இருக்காங்களாம். இப்போ அதான் வந்து ஒரு அண்ணா பார்க்க வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 4 பேர் பார்க்க போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு 1-2 கொஸ்டினை கேட்டுவிடுவோம். ஹலோ, உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்? என் பேர் வந்து செண்பகநாதன். நான் வந்து பேசிக்காக மதுரையா? ஸோ இங்கே வந்து ஒர்க்குக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இங்கே பார்க்க போகிறவங்களாம் எத்தனை வருஷமா இருக்காங்க இங்கே? பார்க்க போகிறவங்க வந்து ஒரு 4 வருஷம், ஒருத்தங்க 5 வருஷமாலாம் இருக்காங்க. ஓகே 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 ஓகே. எப்படி பிடிச்சிருச்சா இந்த 6 மாதத்துல உங்களுக்கு? ஊர் நல்ல ஊர் தான். என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஊர். கிளைமேட் ஒரு நல்ல கிளைமேட்டு. இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் எக்கனாமி இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஊர் வந்து நல்லா இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி நம்மளுக்கு மைசூர் பெங்களூரும் அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட் வைஸ். உங்களுக்கு விலைவாசி எப்படி இருக்குது? டாலரில் பே பண்ணுறது எல்லாமே டாலரில் பே பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடாது. வாங்குறத கன்வெர்ட் பண்ணாமல் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு மனசு வந்து வலிக்காது. கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும். பண்ணுறதுக்கு முடியாது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு $1 கேட்குறானுங்க. அதான் வந்து மனசே ஆற மாட்டேங்குது. நீங்கள் அதுக்கு தான் மாலில் போயிடணும் அப்படிலாம். அதுதான் இங்கே எங்கே மாலை நான் தேடி போகிறது? ஏரியா பூரா இதுவாக தான் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட் பாட்டுங்கிறது கொஞ்சம் வந்து ஹராரேல வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது வந்து கேபிட்டல் சிட்டின்னு சொன்னாலுமே இங்கே வந்து லைஃப் ஸ்டைலோட என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷாப்பும் அதோட டெவலப்மெண்ட்டும் ரோட் சைடில் இருக்கிற அந்த சென்ட்ரல் சிட்டியில் அந்த சிபிடின்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் சென்டர், அங்கே நடக்கிற ஒரு ஷாப்பிங் தான் மெயின் அட்ராக்ஷனாகவே இருக்கும். அப்பா சொல்லக்கூடாது, நான் பார்த்த வரைக்கும் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே சரக்கு மட்டும்தான் இருக்குல்ல. சரக்கை போட்டு இது பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த சிபிடி ஏரியாலாம் இன்னும் பயங்கரமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, நான் பார்த்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒர்க்கிங் டன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிற ஏரியாவில். இது வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து காலையில் 7:30க்கு வந்துட்டாங்கன்னா இந்த டிராஃபிக்கில் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5:30 மணி ஆயிரும். ஸோ 5:30 மணின்னு வர்றப்போ வந்து நம்ம வந்து 3.5 hours பிஹைண்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர் டைமுக்கு வந்து அது 8:30 மணி 9 மணின்னு வர்றப்போ நம்மளுக்கு வீட்டில் பேசிட்டு வீட்டில் செட்டில் ஆகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்குமே தவிர வெளியே போகிறதுக்கான டைம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிறது கம்மி தான். கரெக்டு தான். ஸோ இங்கே விலைவாசி படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இருக்குல்ல அதிக செலவாகுது?
விலைவாசி படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து வந்திருக்கோம், நம்மளோட காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்குது. விலைவாசியை பார்த்து வாங்கினோம்னா ஒரு காயும் வாங்க முடியாது. இங்கே வந்து வெங்காயம் வந்து $3, அப்போனா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 270 ரூபா வரும். அதான் புரியுது. ஸோ இதை தான் நான் கம்பேர் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை விட உங்களுக்கு நல்ல டெவலப்டு நாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. அங்கே உங்களுக்கு ஹார்ட்லி வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும், அதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னாலே இவனுக்கு டாலர் போனது தான் மிகப்பெரிய பிரச்சனை. டாலரில் பே பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இங்கே. ஸோ இங்கே ஆளுங்களோட வருமானது வந்து எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி? இந்த ஊருக்காரங்க வந்து ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு ஒர்க்கர் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $400 $430 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, டிபெண்ட் ஆன் ஸ்கில் லெவல். ஸோ அது அந்த ஒரு $400 இவ்வளோ விலைவாசின்றது ரொம்ப அதிகம் தான். அதனால தான் பாவர்ட்டி பயங்கரமாக இருக்கீங்க. மேக்ஸிமம் அவங்களோட என்ன சொல்கிறது பட்ஜெட்டிங் வந்து அவங்க வந்து அந்த மந்த்துக்கான ரெக்குவயர்மெண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபுட்டோட இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதிரி அதிகமான இன்க்ரீடியன்ஸே இருக்காது. அவங்களோட மீல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து ப்ரெட்டு பன்னு அப்புறம் வந்து போட்ரிட்ஜ் வச்சு முடிச்சுக்குவாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சாட்ஸா கீரை இருக்கும், இல்லை பீஃபு இல்லை சிக்கன், இதுதான் அவங்களோட மதிய மீல். அதில் வந்து ஸ்பைசஸ்ன்னு இப்போ நம்மள மாதிரிலாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் பார்த்தோம்னா ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் பொட்டேட்டோவில் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் அதிகமாக இருக்கும். நைட்டும் அதே மாதிரி ரைஸு இல்லை சாட்ஸா, இதுதான் அவங்களுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ். ஸோ சின்ஸ் அவங்களோட இன்க்ரீடியன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப கம்மின்றதுனால மேபி அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் நம்மளோட சாப்பிட்ற விதங்கள் இருக்குல்ல, டிஷ்ஷஸ், அது ரொம்ப அதிகம். இட்லி தோசை சாப்பிட்ற மட்டும் போயிட்டு நீங்கள் டெய்லி காலையில் ப்ரெட்டு பண்ணு சாப்பிட்னா முடியுமா? ஸோ அந்த முடியாதுன்ற ஒரு காரணத்தினால வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து விலைவாசி அதிகமாக தான் இருக்கும். ரைட். டிராஃபிக் ரூல்ஸ் ஆகுது இதுவாகுது அப்படின்னு தாங்க இருக்கு. போட்டு அடிச்சு நவுத்தி எல்லா பக்கமும் வந்துட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா அந்த எக்ஸாக்டாக நம்ம உகாண்டாலாம் சுற்றுறோம் பார்த்தீங்களா, கம்பாலா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கண்ணா பின்னா நாளி ஏத்துற இது பக்கத்தில் அவ்வளோ ஒரு சூப்பரான நாடு இருக்கும் போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஐ திங்க் ஜாம்பியா வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜிம்பாப்வே மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. பட் பரவாயில்ல, இதுதான் நம்மளுக்கு வைபு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் போர் அடிச்சிடும் வாழ்க்கை. இது அழகாக வந்து ஃபன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இந்த ஏரியா. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்த மாதிரி தாங்க இங்கேயும் வந்து எக்கச்சக்க இந்தியன் ஆரிஜின்ஸ் தான் பயங்கர பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. அதே குஜராத்தீஸ், அதே ஆளுங்கத்தேன். ஸோ அவங்க வந்து கப்பலை போட்டு கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு அந்த காலத்துலேயே. இந்த பக்கம் பிக் பீன் எவ்வளோ பெரிய மால் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்தியன்ஸோட தான். தண்டியாக வச்சுருக்கானுங்கடா எப்பா. ஸோ குஜராத் ஆளுங்க அவங்க ஊரில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம தமிழாளுங்க எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி நீங்கள் குஜராத்தீஸையும் உலகம் பூரா பார்த்துடலாம். வியாபாரம்னா அவங்க தான்ப்பா. மார்வாடி போய் கடன் கொடுக்குறதும், குஜராத்தி போய் வியாபாரம் பண்ணுறதும், அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த பக்கம் ஒரு சூப்பரான சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒன்று சீக்கிரம் ஆகிடுதுங்க, 5:45 எல்லாம் 5:50க்குலாம் வந்து நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. ஸோ நம்மளுக்கு நாளாக சன் டைம்ன்றது ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்னும் உள்ளே போக போக எவ்வளோ சீக்கிரம் இருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரன்சி பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க விட இங்கே லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டால் தாங்க பெஸ்ட்டு. ஸோ நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு தலைவர் இருந்தார், பிடிச்சி போட்டு அவரை செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. நிறைய கஷ்டமான விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஜென்டில்மேன், வாட் இஸ் யுவர் நேம்? Hi, how are you? Yeah, great. I'm Tongai. Tongai. Yes. So I like this practice very much. Here everyone after saying hello, you are asking how are you. காலைல மாலைலாம் இல்லைங்க, யார் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ your greeting culture is too great. Oh, nice. Thank you so much. So as we were discussing, like you can trace back the history. What happened to your currency? The currency, I would say the currency failed when the economy went down. Okay. After the British and the Europeans and the Americans imposed the sanctions on Zimbabwe. Okay. Why did they impose sanctions? They imposed the sanctions because in the period 2000, the Zimbabwean government took a decision to redistribute land
remember Zimbabwe was a colony of Britain, Okay. and our fertile soils, land was in the hands of the Europeans. Oh. So when the Zimbabwean government took a decision that we are correcting this colonial imbalance, then these Europeans, Americans, and the Europeans felt they've been wronged. So they imposed the sanctions on Zimbabwe. Oh, that's the starting point. Sanction போட்டதாங்க இங்க பெரிய பிரச்சனை. Yes. Actually, the Zimbabwean economy was brought to its knees. 100 trillion. So how did that currency came? Why that hyperinflation happened? You know how it is when your economy is down, and as a nation, probably I think we had more imports than exports. Yeah. I'm sure you understand Yes. the economics between the balance of payments, incoming and outgoing. So we were importing more than we were producing. Remember, I'm saying the economy was down. Yes. So as a result, our own currency was now suffering from inflation. Authorities have now introduced a new currency, which is called the Zim Gold. The ZiG. This one, they hedged the currency with the value of gold. Oh, okay. Remember, we've got gold here. The gold reserve with Zimbabwe. Zimbabwean. Okay. Yes. So they pledged the value exactly the Yes, so same. they locked the value of our money on gold. Oh, And I think too much of politics. I think not too much But of politics. how do you get into the dollar system? Because everywhere you see now dollar. Well, like I'm saying, after the collapse, the economy, I think in 2009, February thereabout, the government introduced a multi-currency system. Okay. Then it was like you'd use the US dollar, you can use the South African rand, Any currency. Any currency. It was multi-currency, even the kwacha of Zambia. So the economy was now multi-currency. Yeah, we hope so. Yeah. Maybe in the next, because right now I think the Zim, whenever from the time they introduced the ZiG, it's been doing so well. Okay, the zinc gold. The ZiG, the Zimbabwean gold currency, Okay. it's been doing well, and I think, if we can actually be able to revive our industries, new investors coming in, I hope the currency will be able to stay. We'll hope for the best. Because now it's so expensive to travel in Zimbabwe. I will literally say it is more expensive than South Africa. South Africa is way cheaper than here. It is very expensive. Because of the here. dollar? Yes. It is very So, expensive. is it so? Yes. I'm not so sure how South Africans charge their distance. In rand they charge. So it is very less. It was very less. Yeah. But to us, so far, I think it's okay. Okay. It's okay. It's not like during the days of old when our economy actually went down. And I hope. Okay. Just my hope. Because Okay. things are changing. Thank you. Thank you so much. பாய். தலைவர் வந்து கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னால் சொல்ல முடியல அப்படின்னாருங்க. இங்கே கவர்மெண்ட்டோட மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் ஒரு பெரிய விஷயம், நான் இங்கே இருக்க என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாரு. இட்ஸ் அ வேலிட் திங். ஸோ இஷ்டத்துக்கு அவங்க வந்து அவங்களோட அந்த டாலர் மோகத்தில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அது ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறிடுச்சுங்க இங்கே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த புது கரன்சி அவங்களோட கோல்டை அடமானம் வச்சு இந்த கரன்சிக்கு வேல்யூ பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லாம் பெருசாக தெரியாது, பட் சொல்கிறேன் அது எவ்வளோ பெரிய விஷயன்றது. ஹோப் ஃப்யூச்சர் டேஸில் இங்கே கொஞ்சம் ஜிம்பாப்வேன்றது அஃபோர்டபுளானால் நல்லாயிருக்கும். ஸோ புது கரன்சி பார்க்கலாம். நம்ம நேற்று வீடியோவில் வாங்கினோம்ல இந்த கரன்சி, இது வந்து புதுசு தானா. நான் ஆக்சுவலாக இது பழைய கரன்சின்னு நினச்சேன். இதுதான் இந்த ஜிம்பாப்வே கோல்டு. ஸோ 30 டாலர் வந்து ஒரு டாலர் அப்படின்றாங்க. அதாவது 30 ஜிம்பாப்வே டாலர் வந்து யூஎஸ் டாலரில் ஒரு டாலராம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து பவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். கொஞ்ச நேரம் முன்னாடி வெயில் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டோம் போல இருக்குது. ஸோ இப்போ மழை வந்து நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. மாறிக்கிட்டே இருக்குப்பா இந்த ஏரியாலாம். உங்களுக்கு வந்து இந்த வெதருன்றது இப்போ அந்த சம்மர்லேயே வின்டர் டிரான்சிஷன் டைமா. ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு மூட் ஸ்விங்ஸில் தான் இருக்குது இங்கே இருக்கலாம். ஸோ நம்ம இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் தாங்க ஹவுஸ் ஆஃப் ஜிம்பாப்வே அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து அஃபிஷியல் ரெசிடென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே உங்களை பக்கத்தில் கூட போட மாட்டாங்கப்பா. ஸோ இப்போது அதே நம்ம கிராஸ் பண்ணும்போது அவர் ரிட்டர்ன் வர டைம் போல் இருக்குது. போன்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்தி சரசரன்னு அமுச்சு விட்டாங்க எல்லாரையும். பயங்கரமான டிராஃபிக் ஜாம் அவர் வந்து போகிறதுனால. ஸோ இந்த ஏரியாலாம் அவருக்கு வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா.
என்னங்க திடீர்னு மழை இப்படி கொட்டுது. சவுத் ஆப்பிரிக்காவில் நம்ம வந்து இளவரசர் அண்ணா பார்த்துருப்போம்ல கேப்டவுனில், அவர் வந்து இங்கே இருக்கிற ஒருத்தரோட கான்டாக்ட் கொடுத்தாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு தமிழ் யூடியூபர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தமிழ் சங்கம் குரூப்பில் போட்டாராம். அதில் ஒரு 4-5 பேருக்கு நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க போல இருக்குது. ஸோ அதில் ஒருத்தரோட ரெஸ்டாரண்ட் தான் இது கரி லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் இப்போ வந்து இலங்கை போயிருக்காரு போல இருக்குது. பட் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணுன்னாரு. அவரை மீட் பண்ணி தான் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இல்லை நம்ம ஆளுங்களாம் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. கொத்துலாம் சொல்லியிருக்காங்க, கொத்து தோசை எல்லா ஐட்டமும் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய செட்டப்பே வச்சுருக்காங்க இவங்க. அந்த பக்கம் ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப்பு, இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட், இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு ஹாயை போட்டு உட்காரோம் வாங்க. ஹலோ ஹாய். ஸோ இதில் இருக்கலே ஹையஸ்ட் வந்து இங்கே ஒருத்தர் இப்போ ஏஞ்சி போயிட்டார். அவர் தான் 5 வருஷமாக இங்கே இருக்காராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மலைக்கு சூடாக தோசையோடு அப்படியே ஆரம்பிப்போம். எதாவது சொல்கிறாங்கன்னா பகலில் செம வெயில் அடிச்சுதுன்னா ஈவினிங் கண்டிப்பாக மழை இருக்குன்னு அர்த்தமா இந்த ஏரியாவில். நீ தான் நம்ம வெயில் புலம்பிக்கிட்டு இருந்தோம்ல, அதான் மழை ஊற்று நின்னா தான் நம்மளால் புலவாகி போக முடியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பத்துக்கு நிறையா சாப்பிடலாம். ஏங்க எங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு கூட பயங்கர ஃபார்மலாக தாங்க இவங்கெல்லாம் போயிட்டு வராங்க. சரி, எல்லாம் ஆடிட்டர் மாதிரி இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Okay, thank you. என்ஜாய் பண்ணுங்க இங்கே. பை 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 பை. இது வரைக்கும் டே எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் பாயிண்ட்டே இருக்குது. நைட் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்கணும். இது நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி கிடையாது. நீங்கள் டே டைம்லாம் பஸ் ஏறினீங்கன்னா விடிஞ்சிருங்க போய் சேர்கிறதுக்கு. ஒரு 450 கிலோமீட்டரே கிட்டத்தட்ட அவங்க 8-9 மணி நேரம் ஓட்டுவாங்க போல இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமானாலும், ஏன்னா காலைல தான் வந்து இறங்கினேன், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் அதிகமானாலும் நைட்டு ட்ராவல் பண்ணி நம்ம வந்து புலவாயை போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புலவாயிலேருந்து விக்டோரியா ஃபால்ஸ்ன்றது ஓவர் நைட் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பஸ் கிடச்சிருச்சுன்னா இன்றைக்கி சூப்பர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஹோப்ஃபுல்லி 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நைட் அங்கே மிட் நைட்டு ஒரு 2 அந்த வாக்கில் போய் இறங்கினா கூட பரவாயில்ல, புலவாய் போயிட்டா போதும். நாளைக்கு அங்கே சூப்பரான விஷயம்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆஃபீஸ் இப்போ தாங்க கேட்டோம். இங்கே வந்து காலையில் மட்டும்தான் பஸ்ஸா, நைட்டில் எதுவும் கிடையாதான். ரைட்டா, எதுவும் சம்பவத்தை இழுத்து விடாமல் இருந்தால் சரித்தேன். பகலில் போனால் வேலையே ஆகாதுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வந்து இவங்க வேற ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க, அங்கிட்டு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஏதோ பஸ் நிற்குது, போய் பார்ப்போமா? 2-3 பஸ் நிற்குது அங்கே. இல்லை நீங்கள் நிப்பாட்டுங்க, இதை நான் கிராஸ் பண்ணி போய் கேட்டு வரேன். நான் அவங்ககிட்ட வேணா. அங்கிட்டு 4-5 பஸ் நிற்குது இங்கே. இதுதான் புலவாய் ரோடா? இது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆமாம், பிக் ஃபால்ஸுக்கு புலவாய்க்கெல்லாம் இங்கே தான் கிளம்புவோம். பட் ஓகே ஓகே, தெரியல எனக்கு. ரைட் விஜர்ஸ் வரும். இங்கே ஒரு வண்டி புலவாயம் தான் போட்டிருக்கு. ஹலோ, இஸ் இஸ் கோயிங் டு புலவாயா? வாட் டைம்? 8:30. ஓகே தட்ஸ் கிரேட். பஸ்ஸு தலைவன் 8:30 மணி அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு பக்குன்னு தான் இருந்துச்சு. சரி அண்ணா வீட்டுக்கு போயிட்டு கூட சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரலான்னு பார்த்துட்டு வந்தால் பஸ் அதே இடத்துல தான் நிற்கிது. எதுக்கு 8:30 மணிக்கு கிளம்புற பஸ்ஸை 7 மணிக்கே இன்ஜின் ஆன் பண்ணி வச்சாங்கன்னா இப்போ வரைக்கும் தெரில. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? தெரியல, கஸ்டமர் அட்ராக்ஷன் நினைக்கிறேன். அதான் 1.5 மணி நேரம் டீசலை வேஸ்ட் பண்ணுறானுங்க. இங்கே இருக்க டீசல் விலைக்கு 220 ரூபா பக்கம் டீசல் விற்கிது. அதுலேயும் அசால்ட்டாக ஓட்டுறானுங்க உனக்கு பாட்டுக்கு. 1.5 மணி நேரம் முன்னாடி ஆன் பண்ணி வச்சு ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகலன்னா நம்ம தான் தள்ளணும். சரிண்ணா, ஓகே பை. வாங்க நைட்டு ஒரு அட்வென்ச்சரான ரைடை போடுவோம். காலங்காத்தால போய் இறங்குவோம். நினச்சதை விட பஸ்ஸு சூப்பராகவே இருக்குங்க. ஒரே ஒரு ஜன்னல் சீட்டை மட்டும் கொடுத்துட்டானுங்கன்னா நிம்மதியாக உட்காந்துருவேன். இருக்குது, நிறையவே இருக்குது. இல்லை பை போட்டிருக்கேன். இது ஃப்ரீயாக இருக்குது, உட்காந்துடலாம் வாங்க. நல்லா நீட்டி படுத்தாலே போதும்ப்பா இப்போதைக்கு எனக்கு நிலமை. அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கேன் நான். நேற்று காலையில் ஆரம்பிச்சது ஓடுன்னு ஓடிட்டுருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா இல்லை, இப்போ நம்ம ஸ்டே பண்ணிட்டு போகலாம். ஆனால் 100 நாள் இங்கே பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஹராரேயில். ஏன்னா இதுக்கப்புறம் ஊர் உள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸைட்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. இந்த கேபிட்டல் சிட்டியில் பேலன்சிங் ராக்குன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஊர் அந்த மகாபலிபுரம் இந்த ராக் இருக்கும்ல, அந்த மாதிரி தானா இந்த ஜிம்பாவே நோட்டில் கூட இருக்குது பார்த்தீங்களா? அதுதான்
உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. அதனால தான் இங்கிட்ட அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். சோப்பர் த பெஸ்ட். நைட் நல்லபடியாக போகணும் நம்புவோம். எப்பா சரியான தூக்கங்க. நேற்று 8:30 மணி வாக்கில் வந்து படுத்தோம். டிக்கெட்டுக்காக லைட்டாக நம்மளை எழுப்பி கண்டக்டர் அம்மா எழுப்பிச்சு. தூக்க கழகத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு படுத்தவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் மணி வந்து 3 ஆக போகுதுங்க. இப்போ தான் வந்து நம்ம எந்திரிக்கிறோம். கீழே போய் பார்த்துட்டு வரலாம் இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று வண்டி ஏறும்போது கேட்டேன் எத்தனை மணிக்கு நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னாங்க. இது 3 மணியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கோவின்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இவன் மேலே நம்பிக்கை இருந்தது. குறைஞ்சது ஒரு 4-5 பிரேக் நிப்பாட்டிட்டு பொறுமையாக தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். இப்போ தான் ஜஸ்ட்டு மேப் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் தூரம் இருக்குது. தெரிஞ்ச ஒரு 4:30 அந்த ரேஞ்ச் ஆகிடும்னு நினைக்கிறாங்க போய் சேர்கிறதுக்கு. சரியான குளிருது. முக்கியமான விஷயம் டிக்கெட் ரேட் வந்து $15ங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டருக்கு நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1400 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இந்த ஊரில் அப்படி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பெட்ரோல் டீசல் ரேட்லாம் எவ்வளோ விலையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கு ஒரு ரீசனபிள் ரேட்டு தான் நினைக்கிறேன். நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் $10 அந்த ரேஞ்ச் இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து $15 கேட்குறாங்க. இட்ஸ் ஃபைன். பட் இப்போ அது முக்கியமான விஷயம் என்னென்னா என்கிட்ட வந்து 15 கட்ட சில்லறை இல்லை. நான் $20 கொடுத்தேன். இப்போ அந்த கடைசி $5 வந்து நம்ம ஊர் மாதிரி டிக்கெட் பின்னாடி எழுதி கொடுத்துருக்காங்க. நீ அப்புறமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் $5-10 நம்ம வந்து அவசரத்தில் இறங்கும்போது மறந்துடுவோம். இந்த $5 மறந்துட்டு நான் இறங்கிட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு நாள் ஃபுல்லாக நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். இந்த ஊரில் அதாங்க பிரச்சனை. டாலரில் இருக்கிறதுனால $5 கூட நம்ம ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ $500 பக்கம். ஸோ கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நம்ம கேட்டு வாங்கிடணும். இப்போ கூட கேட்டேன் அப்புறம் தரேன்னுது. ஆட்டையை போடாமல் இருந்தால் சரித்தேன். வந்து சேர்ந்தாச்சு மக்களே. புலவாயோ சரியான குளிருது. நடு ரோட்டில் உட்காந்துட்ருக்கோம் எல்லோரும். இங்கே நான் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க லோக்கல் மக்களே விடிஞ்ச அப்புறம் தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதாவது சேஃப்டி இஷ்யூவா இல்லைனா வந்து இங்கே போயிடுறதுக்கு வண்டி வாகனம் இல்லையா அப்படின்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு 30 பேர், அந்த பக்கம் ஒரு 20 பேருன்றதை உட்காந்துட்ருக்கோம். செம சம்பவம் என்னென்னா நம்ம செல்ஃபோனில் சிம் கார்டு போட்டோம்ல டெலிசெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகலைங்க. என்ன கருமுன்னு தெரியல. இங்கே சிக்னல் இல்லையா இல்லைனா வந்து அது வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்காக இருக்குது. கலையச்சு பார்த்தா ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட போய் கேட்டு புலவாய் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம எப்பயும் வந்துட்டோமே அப்படின்றாப்புல. ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 4:10 இங்கே வந்துருச்சு போல் இருக்குது. பட் ஒரு மச் அப்ரிஷியேட்டட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து இறக்கி விட்ற மாட்டாங்களாம். 5 இல்லை 5:10 வரைக்கும் பஸ்ஸுக்குள்ளேயே நீங்களாம் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி போனால் போதும். இந்த இருட்டில் நீங்கள் இறங்கி போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸை அங்கேயே நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம். இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. பட் இதெல்லாம் இறக்கி விட்டு போகலப்பா. அவன் மட்டும் இல்லைன்னா 4 மணி குளிரில் இங்கே அவ்வளோதான் தாங்கிருக்கவே முடியாது. 5 மணிக்கே அவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ பஸ்ஸு ரொம்ப நன்றிப்பா. டெய்லியுமே இதான் பண்ணுவாங்க போல். ஒரு லோக்கல் ஆள் கூட இறங்கி போகலாங்க. எல்லாருமே 5 மணிக்கு தான் இறங்கி 1-2 பேர் போயிருக்காங்க. மிச்சவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே விடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்குது. இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும் விடியறதுக்கு. அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டுருப்போம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இது. ஐயோயோ இங்கே பாருங்க எல்லாம் எப்படி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சேஃப்டிக்கு பயப்படுறதா இல்லைன்னு எனக்கும் தெரில. பட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நைட் போகுது. ஃபைனலாக விடிஞ்சிருச்சுங்க. எப்பா இந்த ஒரு நைட்டை ஓட்டுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்டா. ஸோ நீங்கள் யாராவது இந்த சிம்பாவே பக்கம் வந்தீங்கன்னா இந்த டெலிசெல்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. தயவு செஞ்சு அதை வாங்கிடாதீங்க. மட்டும் அவ்வளோ ஒரு மட்டமான இன்டர்நெட்டு. சிக்னல் கிடையாது. நம்ம ஊர் பிஎஸ்எல்லோட மோசமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திடீர்னு பிஎஸ்எல்ல போட்டு அடிக்கிறேன்னா எங்கள் வீட்டில் தான் பிஎஸ்எல்ல சிக்னல் வராதுங்க. எங்கள் அம்மா செல்லு வந்து பாதி நாள் வேலை செய்யாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது போல் இருக்கீங்க இந்த டெலிசெல்லு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கால் பண்ணியாச்சு, வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இங்கே லோக்கலில் பின்னாடி ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நம்பர் வாங்கி தான் பேசணும். ஆனால் நைட்டு மக்கள் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கவங்களாம் முக்கால்வாசி பேர் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. 1-2 பேர்னால தான் பேர் கெடுது. மிச்சபடி இட்ஸ் டூ குட். நெக்ஸ்ட் வீடியோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். வந்துருங்க பார்ப்போம். இதோட இந்த வீடியோ மென் பண்ணிக்கலாம். லைஃப் என்ஜாய். பை மக்களே, பாய், டாட்டா.